அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு வந்து வேறு விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இது வந்து யூடியூப்பில் நம்ம சேனலில் வந்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அதை பற்றி ஜாதக ஆய்வு தான் அது. அதாவது இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம். இந்த ஜாதகருக்கு வயசு வந்து 38 வருஷம் முடிஞ்சு 4 மாதம் 25 நாள் ஆகுதுங்க. அந்த ஜாதகரோட ரிலேட்டிவ் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. என்னன்னாக்கா, அது மாதிரி சார் இவருக்கு வந்து திருமணம் பற்றிய ஆர்வமே இல்லாமல் இருக்காரு, எண்ணமே இல்லை, ஏன்னு தெரியல, அது எப்போ ஆகும் திருமணம் அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா சார்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தான் இப்போ நம்ம வந்து ஆய்வு பண்ண போகிறோம். இந்த ஜாதகரோட பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விருச்சிகம். தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னம் என்ன போயிட்டு இருக்குனாக்கா மீனம் போயிட்டு இருக்கு. மீனம் வந்து 10 வருஷம், அதாவது 9 ஏப்ரல் 2024 இருந்து 9 ஏப்ரல் 2034 வரைக்கும் மீன லக்னம் தான். லக்னாதிபதி யாருங்க? குரு பகவான். அவர் எங்க இருக்காரு? 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்று 12ல விரயஸ்தானத்துல இருக்காரு. அப்ப இந்த 10 வருஷமும் வந்து ஜாதகர் வந்து வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் விரயத்தை சந்திப்பார், விரயம் செய்வார்னு தெரியுது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இவங்க திருமணத்தை ஆர்வம் இல்லைன்னு சொன்னாங்க இல்லைங்களா? திருமணம் இந்த கேள்வி சரியா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? இவருக்கு இயங்க நட்சத்திரம் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி 4 போயிட்டு இருக்கு. குரு பகவான் எங்க இருக்காரு? 12ல இருக்காரு. கோச்சாரத்துல வந்து 3ஆம் வீடான ரிஷபத்துல இருக்காரு. 3ஆம் வீட்டுல இருந்து கோச்சார குரு தன்னோட 5ஆம் பறவை எங்க பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் வீடான கன்னியை பாக்குறாரு. அப்ப திருமணம் பற்றி இவங்க இந்த சமயத்தில் இவங்க கேட்ட கேள்வி சரி அப்படின்னு வர்றது. சரி, இவருக்கு வந்து திருமணத்துல ஏன் ஆர்வம் இல்லாம இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது மனதுக்கு தொடர்புடைய குரு பகவான் எங்க இருக்காரு? 12ஆம் வீடான கும்பத்துல இருக்காரு ஆச்சுங்களா? அப்ப அங்கிருந்து குரு தன் 5ஆம் பார்வையா 4ஆம் வீட்டையும் 7ஆம் பார்வையா 6ஆம் வீடான சிம்மத்தையும் 9ஆம் பார்வையா 8ஆம் வீடான துலாமையும் பார்க்கிறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா 5ஆம் பாவ லக்னாதிபதி எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான். அவர் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு 10ஆம் வீடான தனுசுல இருக்காரு. அப்ப இந்த ஜாதகரின் மனம் வந்து அலைப்பாய்ந்து கொண்டிருப்பதையும் ரொம்ப ஆசிலேட் ஆயிட்டே இருக்கு. வேலை தொடர்பான ஒருவித அழுத்தத்திலையும் ப்ரெஷர்லையும் இருக்காருன்னு தெரியுது. அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இதெல்லாம் வந்து நோய் பற்றியும் கடன் பற்றியும் வேலை பற்றியுமே யோசிச்சுட்டே இருக்காரு. அதனாலேயே வந்து அவர் வந்து திருமணம் பற்றிய எண்ணம் இல்லாம இருக்காருன்னு தெரியுது. சரி, திருமணம் சொல்ற 7ஆம் பாவம் தொடர்புடைய சூரியன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் வீடான சிம்மத்துல இருக்காரு. அப்ப ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிவயிறு, இந்த இன்டெஸ்டைன் குடல், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பதையும் சுகர் சர்க்கரை நோய் இருப்பதையும் காண்பிக்குது. சூரியன் என்ன பண்றாரு? தன்னோட 7ஆம் பார்வையை 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஜாதகர் வந்து இந்த நோய் இதுக்காகவே வந்து விரயம் செய்வார், மருத்துவ செலவு இதுக்காக வந்து விரயம் செஞ்சுட்டு இருக்கான்றதும் தெரியுது. ஓகே, இதன் காரணமாக ஜாதகர் வந்து திருமணம் வேணாம், சரி இந்த கடன், ஏன்னா இந்த நோய்க்காக வந்து விரயம் பண்ணிட்டு இருக்கிறதுனால கடன் ஏற்பட்டுருக்கும். அப்ப இந்த நோய் கடன் இதெல்லாம் சரியான பிறகு நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட அவர் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால கூட இவர் வந்து திருமணத்துல வந்து ஆர்வம் இல்லாமல் இருக்காரு. சரி, இப்ப நம்ம வந்து இந்த சூரியன் நின்ற சிம்மத்தை வந்து லக்னமா வச்சு பார்த்தா 7ஆம் பாவம் தொடர்புடைய செவ்வாய் பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வீடான கன்னியில இருக்காரு. அப்ப ஜாதகருக்கு வேலை தொழில் இதன் நிகழ்வின் மூலமாகவும் இல்ல வேலை தொழிலில் இருக்கிற அழுத்தத்துல ப்ரெஷர் அழுத்தம் இது காரணமாகவும் வந்து திருமணம் பற்றி சிந்திக்காம இருக்கலாம் ஒண்ணு. அதோட சூரியன் தன் 7ஆம் பறவை எங்க பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா 12 பாக்குறாரு. 10ஆம் பாவம் தொடர்புடைய கேது பகவான் எங்க இருக்காரு? 7ஆம் வீடான கன்னியில இருக்காரு. கன்னிக்கு 2ஆம் வீடா வர்றது துலாம். துலாம் வந்து ஏஎல்பிக்கு 8ஆம் வீடா வரும். அப்ப ஒண்ணு ஜாதகர் வந்து வேலை இல்லாம இருக்கணும், அப்படி இல்லைன்னா வேலையில வந்து பயங்கர பிரச்சனைகள் இருக்கணும். அதனால கூட இவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கணும். அப்படி ஒருவேளை வேலை இல்லாம இருந்தால் சரி வேலை அமைஞ்ச பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற கூட எண்ணம் கூட இருக்கலாம். அதோட 10ஆம் வீடான கன்னியில இருக்கும் செவ்வாய் பகவான் என்ன பண்றாரு? தன்னோட 4ஆம் பார்வையா லக்னத்தை பார்க்கிறார். லக்னத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான். ஓகே, அப்ப இந்த ஜாதகம் என்ன யோசிப்பாரு?
அவரோட தோற்றத்திற்கு ஏற்ற வந்து ஒரு பெண்ணை வந்து வந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம். அந்த எண்ணத்தை வந்து லக்னத்தில் இருக்கிற ராகுமான் என்ன பண்றாரு, பெருசுப்படுத்துறாரு. அப்ப ஜாதகர் வந்து ரொம்ப பெருசா யோசிக்கிறாரு. அவரோட அவருக்கு மேட்சா வந்து ஒரு பொண்ணை வந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம். சரி, அப்ப இவருக்கு எப்பதான் கல்யாணம் ஆகும்? ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் வந்தால் எப்ப ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு உத்திரட்டாதி 2 வரும்போது, அதாவது 29 ஜூன் 2026 இருந்து 9 ஆகஸ்ட் 2026 அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வயசு வந்து 39 வருஷம் முடிஞ்சு 9 மாசம் 15 நாள் ஆயிருக்கும். அந்த சமயத்துல சூரியன் வந்து பூர்வ நட்சத்திர சாரத்துல போயிட்டு இருப்பாரு. அப்ப சுக்கிரபவன் எங்க இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா 8ஆம் வீட்டுல இருப்பாரு. அப்ப ஒருவேளை இவர் வந்து ஒரு பொண்ணையை பார்த்தா கூட அந்த பொண்ணோட குடும்பம், படிப்பு இதன் காரணமாக கூட தடை தாமதங்கள் ஏற்படலாம். அதனால இவர் என்ன பண்ணணும், எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும். அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, உத்திரட்டாதி 2 வரும்போது திருமணத்துக்கான காலம். அப்போ வயசு வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே ஆயிடும். பொதுவாக நம்ம அட்சய லக்ன பத்திரிகையில் 30 வயசுக்கு மேலே திருமணம்னா அது அவ்வளோ கரெக்டாக வராது. வர்ற பொண்ணை பார்த்து நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வர்ற பொண்ணை பார்த்து நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா 30 வயசுக்கு மேலே திருமணம், அதுக்கப்புறம் குழந்தை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் அனுபவிக்கும் போது வந்து அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. இதுதான் வந்து நிதர்சனமான யதார்த்தமான உண்மை. அதனால இந்த காலகட்டத்தில் அதாவது என்ன சொல்லலாம், உத்திரட்டாதி 2 வரும்போது திருமணம் வரும் அப்படின்ற காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்று அதுக்குள்ளாரே வந்து உங்களோட கடன், இந்த நோய், இந்த வேலை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை சரி பண்ணிக்கணும். அப்படி முடியல அப்படின்னாக்கா இதை பற்றி பெருசாக கவலைப்படாமல் உங்களுக்கு வாழ்க்கை துணை வேணும் அப்படின்ற பட்சத்தில் வர்ற பொண்ணை எதிர்பார்ப்பு இல்லாமல் பார்த்து திருமணம் செஞ்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு வந்து இந்த ஜாதகருக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் அவ்வளோ தெளிவாக காரண காரியத்தோட கால அளவோட தெரியும் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம். இவருக்கும் அதே மாதிரி வருது. இவருக்கு ஏன் வந்து திருமணத்தில் ஆர்வம் இல்லை அப்படின்னு வந்து இவரோட உறவினர்கள் வந்து சங்கடப்படும் போது ஜாதகர் சொல்லாமல் இருந்தால் கூட நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில் வந்து அவரோட ஜாதகத்தை போடும்போது அவ்வளவு துல்லியமாக காரண காரியத்தோடு வருது. பார்த்தீங்களா, இவருக்கு நோய் இருக்குது, கடன் இருக்குது, நோய்க்காக விரயம் பண்ணுறாரு, வேலையில் ப்ரெஷர் இருக்கணும், இல்லை வேலையே இல்லாமல் இருக்கணும். இதன் காரணமாக தான் வந்து இவர் திருமணத்தில் வந்து ஆர்வம் இல்லாமல் இருக்காரு அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்படிப்பட்ட அற்புதமான அட்சய லக்ன பദ്ധதி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.